பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சிவஞான யோக சித்தர் அப்படிங்கிறவரு அம்பாலோட தரிசனம் வேண்டி குகையில கடும் தவம் செஞ்சாரு. ஒரு நாள் அசரீரியா ஒரு குரல் கேக்குது. அதுல உன்னுடைய தவம் என்னை அடைந்தது, அர்ஜுனன் நதிக்கும் பைப்பாருக்கும் இடையில் உள்ள மணல் பீடத்துக்கு செல் அப்படின்னு சொல்றாங்க. முனிவரும் அங்க போறாரு. அங்க அம்மன் அவருக்கு காட்சி அளிக்கிறாங்க. தான் கண்ட அம்மனோட உருவத்தை சிலையா செதுக்கி பிரதிஷ்டையும் பண்றாரு. சில காலங்கள் கழிச்சு பயங்கரமான இயற்கை சீற்றம் ஏற்படுது. அந்த இயற்கை சீற்றத்துல அம்மனுடைய சிலை ஆத்து மணல்ல புதைந்தும் போகுது. வருடங்கள் பல ஓடுது. இப்போ அந்த இடத்துல இருக்க இருகன்குடி கிராமத்துல பல பேர் இறந்து போறாங்க. இது எதனாலன்னு தெரியாம இருக்க ஊர் பூசாரிக்கு சாமி வந்து அம்மன் வருவா, எல்லாமே சரியாயிரும்னு சொல்றாரு. அடுத்த நாள் எப்பயும் போல அந்த ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாம் சாணி சேகரிச்சுட்டு வர்றதுக்காக பக்கத்துல உள்ள போறாங்க. எல்லாருமே சாணி சேகரிச்சுட்டு கிளம்புறாங்க. ஆனா அங்க இருந்த பரிபூர்ணம் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட சாணி கூடைய மட்டும் தூக்க முடியல. அவளும் பக்கத்துல இருந்த ஊர் மக்களை கூடைய தூக்குறதுக்காக கூப்பிடுறா. அவங்களும் வந்து தூக்கி பாக்குறாங்க. அந்த கூடைய தூக்க முடியல. இந்த செய்தியை கேட்டு ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ திடீர்னு அங்க இருந்த பரிபூர்ணத்துக்கு அருள் வந்து, நான் மாரியம்மா வந்திருக்கேன். நான் இந்த இடத்துல பல வருடங்களா புதைந்து கிடக்கிறேன். என்னை வெளியே எடுத்து பூஜித்து வந்தா இந்த ஊர் மக்களை நோய் நொடியில இருந்து பாதுகாக்கிறேன். என்னை நாடி வரும் எல்லாத்துக்கும் நல்வாழ்வு தரேன். எனக்கு சன்னதி அமைச்சு என்னுடைய சிலையை வழிபட்டுட்டு வரவங்களோட வம்சத்தை புத்திர செல்வத்துடனும் பரம்பரை செல்வத்துடனும் என்றென்றைக்கும் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. மக்கள் அந்த இடத்தை தோன்றாங்க. அந்த இடத்துல அம்மனுடைய சிலை வெளிப்படுது. அம்மன் சொன்னது போலவே ஊர் மக்களை நோய்கள்ல இருந்து ரட்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு கோயில் எழுப்பப்பட்டு அம்மனுடைய சிலை கோயில்ல பிரதிஷ்டையும் பண்ணப்படுது.